நவம்பர் 26ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு ரெட் அலர்ட். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ராமநாதபுரம் மாவட்ட மண்டபத்தில் வெளுத்து வாங்கிய மழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த நீர். முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கியிருப்பதால் வீடுகளை விட்டு வெளியில் வர முடியாமல் மக்கள் தவிப்பு. திருச்செந்தூரில் காலை முதல் பெய்து வரக்கூடிய கனமழை. சாலைகளில் தேங்கி நிற்கக்கூடிய மழையால் தவிக்கும் மக்கள். நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் காலை முதலே பரவலாக மழை. கொட்டும் மழையில் நனைந்தபடி பள்ளிக்கு சென்ற மாணவர்கள். குற்றால அருவிகளில் 2வது நாளாக வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டதால் ஏமாற்றம். தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்வு. மீண்டும் 57,000 ரூபாயை தாண்டியது. கும்மிடிப்பூண்டியில் அரிசி சாதத்துடன் வெந்நீர் கொட்டியதில் படுகாயமடைந்த சிறுமி உயிரிழப்பு. சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் மரணம். பிரபல தொழிலதிபர் கௌதம் அதானிக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்த அமெரிக்க நீதிமன்றம். சூரிய மின்சார விநியோகம் தொடர்பான ஒப்பந்தம் பெற லஞ்சம் கொடுத்த புகாரில் நடவடிக்கை. மகாராஷ்டிராவில் மீண்டும் பாஜக கூட்டணி ஆட்சி. ஜார்க்கண்டிலும் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகளில் தகவல். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் மார்ச் 18ஆம் தேதி வரை நடைபெறும். 12ஆம் வகுப்பு தேர்வு பிப்ரவரி 15 முதல் ஏப்ரல் 4 வரை நடைபெறும் என்று அறிவிப்பு. பேராசிரியர்கள் மற்றும் பிற ஊழியர்களின் வருகையை பயோமெட்ரிக் முறையில் பதிவு செய்ய வேண்டும். அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவு. கத்தியால் குத்தப்பட்டு உயிரிழந்த ஆசிரியை உடலுக்கு அமைச்சர்கள் கோவி செழியன், அன்பில் மகேஷ் நேரில் அஞ்சலி. குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறக்கூடிய வயது 62ஆக உயர்த்தப்படவில்லை. சமூக வலைதளங்களில் பரவக்கூடிய தகவலுக்கு மத்திய அரசு விளக்கம். சர்ச்சை பேச்சு வழக்கில் நடிகை கஸ்தூரிக்கு பிணை வழங்கியது நீதிமன்றம். எழும்பூர் காவல் நிலையத்தில் தினமும் கையெழுத்திட வேண்டும் என்று நிபந்தனை. ஓசூரில் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞருக்கு அரிவாள் வெட்டு. முன்விரோதத்தால் தாக்கிய வழக்கறிஞர் சரண், வழக்கறிஞரின் மனைவியும் கைது. அமெரிக்கா கனடாவை புரட்டி போட்ட பாம் புயல். 7 லட்சம் வீடுகள் மின்சாரமின்றி தவிப்பு. அமெரிக்க நீதிமன்றம் அதானி தொடர்பாக பல்வேறு முக்கிய உத்தரவுகளை பிறப்பித்த நிலையில் தற்போது அதானி தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, விவரம் என்ன? அதானி குழுமம் மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து குற்றப்பத்திரிகை என்பது அமெரிக்க நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஒப்பந்தங்கள் மற்றும் ப்ராஜெக்டுகள் தொடர்பான அனைத்து தொடர்புகளையும் தற்போது நிறுத்தி வைப்பதாக அதானி நிறுவனமானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அதானி கிரீன்ஸினுடைய பல்வேறு திட்டங்களுக்கான ஒரு ஒப்பந்தம் என்பது அமெரிக்காவில் போடப்பட்டு வந்த நிலையில் அந்த ஒப்பந்தங்களை முன்னெடுப்பதற்காக லஞ்சம் வழங்கியதாக கௌதம் அதானி உள்ளிட்ட மொத்தம் 8 பேர் மீது, அதானி குடும்பத்தை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் 8 பேர் மீது குற்றப்பத்திரிகையை அமெரிக்க நீதிமன்றத்தினுடைய நியூயார்க்கினுடைய மாவட்ட நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது குறிப்பிட்டது. அந்த விவகாரத்தில் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இந்த குறிப்பிடப்பட்டுள்ள அந்த திட்டம் தொடர்பான எந்த ஒரு
நடவடிக்கைகளும் தற்பொழுது மேற்கொள்ளப்படாது. தற்காலிகமாக அந்த திட்டத்தை நிறுத்தி வைப்பதாக அதானி நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மிக முக்கியமாக இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் அந்த நியூயார்க் நீதிமன்றத்தினுடைய குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் வெளியாகி வரும் நிலையில் முதற்கட்டமாக தற்பொழுது அதானி நிறுவனம், அதானி குறிப்பாக அது துறை நிறுவனமான அதானி கிரீன் சார்பாக அதிகாரப்பூர்வ அறிக்கை என்பது தற்பொழுது முதற்கட்டமாக வெளியாக இருக்கிறது. கூடுதலாக இந்த விவகாரத்தில் எது போன்ற நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் அதானி குழுமத்தில் இன்று நடைபெற உள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேவா, இப்ப அதானி நிறுவனம் மீது அமெரிக்க நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கு சுசித்ரா? மிக முக்கியமாக அதாவது அமெரிக்காவினுடைய நியூயார்க் மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கு மிக முக்கியமாக பல்வேறு செயல் திட்டங்கள், குறிப்பாக எனர்ஜி தொடர்பான மின் திட்டம் தொடர்பான பல்வேறு செயல் திட்டங்களை அமெரிக்காவில் முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக இந்தியாவில் பல்வேறு திட்டங்களை லஞ்சம் கொடுத்து அந்த முதலீடுகளை இந்தியாவில் வாங்கியுள்ளதாக தற்பொழுது குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இந்த ஒரு வழக்கு விசாரணை என்பது நீதிமன்றத்தில், நியூயார்க் நீதிமன்றத்தில் தற்பொழுது முதற்கட்டமாக தொடங்கி இருக்கிறது. மிகவும் முக்கியமாக சுமார் 250 மில்லியனுக்கும் அதிகமான லஞ்ச பணம் என்பது திட்டங்களை பெறுவதற்காக இந்திய அதிகாரிகளுக்கு வழங்குவதற்கான ஒரு சம்மதத்தை அதானி நிறுவனம், குறிப்பாக அதனுடைய தலைவர் கௌதம் அதானி, அவருடைய சொந்தக்காரரான சாகர் அதானி மற்றும் அந்த நிறுவனத்தை சார்ந்த மொத்தம் 6 மூத்த நிர்வாகிகள் இதில் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தங்களுடைய குற்றப்பத்திரிகையில் இண்டெக்ஸ்மெண்ட் ஆர்டராக நியூயார்க் நீதிமன்றமானது வெளியிட்டுள்ளது. அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் அமெரிக்காவினுடைய நீதித்துறை நேற்று நள்ளிரவு வெளியிட்ட நிலையில் தான் தற்போது அதானுடைய அந்த நிறுவனத்துடைய பங்குகளும் கடுமையாக சந்தித்துள்ளன. அதாவது பல்வேறு கோடி மதிப்பிலான ஒரு ஒப்பந்தங்களை பெறுவதற்காக அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து இந்த ஒப்பந்தங்களை பெற்றுள்ளதாகத்தான் இந்த ஒரு குற்றச்சாட்டை தற்போது நியூயார்க் நீதிமன்றமானது முதற்கட்டமாக வெளியிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய பங்குச்சந்தை மற்றும் செபி அதிகாரிகளிடம் தங்களுடைய ஒப்பந்தங்கள் குறித்தும் அதன் மீதான அந்த விசாரணைகள் குறித்தும் போலியான தகவல்களை அதானி நிறுவனமானது வழங்கியுள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அந்த ஒரு உத்தரவில் நியூயார்க் நீதிமன்றமானது அதிகாரப்பூர்வமாக தெளிவித்துள்ளது. வேண்டுமென்றே உண்மையை மறைத்து ஒரு பல்வேறு ஒப்பந்தங்களில் பல்வேறு மாநில அரசுகள், குறிப்பாக தமிழ்நாடு, ஒடிஷா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநில அரசுகளுடன் அவர்கள் ஒப்பந்தத்தை போட்டுள்ளார்கள். இந்த ஒப்பந்தங்களை பெறுவதற்கு அவர்கள் லஞ்சம் வழங்குவதற்கும் முன்வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தான் அந்த ஒரு உத்தரவில் நியூயார்க் நீதிமன்றமானது வெளியிட்டுள்ளது. மிக முக்கியமாக அவர்களுடைய அந்த உத்தரவின் அடிப்படையில் 5 கவுண்ட் இண்டெக்ஸ்மெண்ட் அடிப்படையில் 5 குற்றச்சாட்டுகளை அந்த ஒரு உத்தரவில் நியூயார்க் நீதிமன்றமானது தெளிவாக வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அவர்கள், குறிப்பாக கௌதம் அதானி உள்ளிட்ட 8 பேர் மீதான அந்த தொடர்புடைய அலுவலகங்கள் மற்றும் அனைத்திலுமே சோதனைக்கான ஒரு உத்தரவையும் நியூயார்க் மாவட்ட நீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் அதாவது விசாரணை நடைபெற்று வருகிறது என்று ஏற்கனவே தெரிந்திருந்தும் உண்மையை அதானி நிறுவனமானது மறைத்துள்ளது. அதை பொதுவெளியில் அவர்கள் வெளியிடவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் எஸ்பிஐனுடைய விசாரணையின் பொழுது தேவையான வேண்டுமென்றே அவர்கள் போலியான தகவல்கள் மற்றும் ஆவணங்களை அதானி நிறுவனம் இந்த திட்டங்கள் தொடர்பாகவும் ஒப்பந்தங்கள் தொடர்பாகவும் சமர்ப்பித்துள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதானி நிறுவனத்துடைய 2 துணை நிறுவனங்கள், ஒன்று அதானி கிரீன், மிக முக்கியமாக பார்த்தோம்னா அந்த நிறுவனத்தினுடைய தலைமையகம் தான் நியூயார்க்கில் செயல்பட்டு வரும் நிலையில் அதன் மீதான ஒரு பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அந்த உத்தரவில் நியூயார்க் மாவட்ட நீதிமன்றமானது எஸ்பிஐ வழங்கிய தகவல் அடிப்படையில் பதிவு செய்துள்ளது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா. சென்னையிலிருந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு உள்ளிட்டோருடன் தூத்துக்குடி சென்ற விமானம் மதுரையில் அவசரமாக தரையிறக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடைய நேரான செய்தியாளர் சிவகுமார், விவரம் என்ன? அதாவது சென்னையிலிருந்து தூத்துக்குடி செல்லக்கூடிய விமானமானது இன்று காலை 6:35 புறப்பட்டது. 7:35 மணிக்கு தூத்துக்குடி இறங்க வேண்டிய அந்த விமானம் தூத்துக்குடி பகுதியில் ஏற்பட்டுள்ள மோசமான வானிலை காரணமாக தரையிறங்க முடியாமல் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக வானில் வட்டமடித்தது. இந்த நிலையில் வானிலை தொடர்ந்து மோசமாக இருந்ததால் தூத்துக்குடி செல்ல வேண்டிய விமானமானது மதுரை விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது.
இந்த விமானத்தில் தமிழக அமைச்சர் ஏவா வேலு உட்பட 77 பயணிகள் இருந்தனர். 77 பயணிகளும் பத்திரமாக கரையிறங்கி அமைச்சர் ஏவா வேலு சாலை மார்க்கமாக காரில் கன்னியாகுமரி புறப்பட்டு சென்றார். அதாவது 1 மணி நேரத்துக்கு மேலாக வானிலை விமானம் வட்டமிடித்ததால் பகுதியில் வெறும் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. சிவபிரியா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சிவகுமார். திருச்செந்தூர் பகுதியில் காலை முதல் பெய்து வரும் கனமழையால் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி நிற்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, திருச்செந்தூர் பகுதியை பொறுத்தவரையில் எங்கெங்கு மழை அதிகமாக இருக்கிறது? தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர்ல கடந்த 3 நாட்களாகவே காலை முதல் தொடர்ந்து மழை, அதாவது காலை 10-11 மணி வரை இந்த மழை பெய்வது வாடிக்கையாக இருக்கிறது. 3வது நாளாக இன்றும் காலை 6 மணி முதல் மழை அப்படிங்கிறது தொடர்ந்து நீடிக்கிறது. இதன் காரணமாக திருச்செந்தூர் கோவிலுக்கு செல்லக்கூடிய பல்வேறு பாதைகளில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய டிபி ரோடு, அதாவது டிராவலர்ஸ் பங்களா செல்லக்கூடிய ரோடு, சன்னதி தெரு, குறிஞ்சி நகர், கண்ணா நகர், நாளிக்கிணறு செல்லக்கூடிய பாதை, அது போக பந்தல் மண்டபம், அதாவது கோவிலுக்கு செல்லக்கூடிய பந்தல் மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் மழையின் காரணமாக தண்ணீர் தேங்கி இருக்கிறது. தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக இந்த தண்ணீர் ஆங்காங்கே தேங்கி இருக்கக்கூடிய நிலைதான் காணப்படுகிறது. தொடர்ந்து 3வது நாளாக காலை நேரங்களில் மழை பெய்ததால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடுகளை சுற்றியும் தண்ணீர் தேங்கி வரக்கூடிய நிலை காணப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் திருச்செந்தூரை சுற்றியுள்ள பகுதிகளிலும் தொடர்ந்து மழை நீடிக்கிறது. குலசேகரப்பட்டினம், உடன்குடி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை அப்படிங்கிறது நீடிக்கிறது. காலை நேர மழையின் காரணமாக பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை, அலுவலகம், பள்ளி செல்வதற்கான நிலை அப்படிங்கிறது போன்ற நிலைகளில் பாதிப்பு பெருமளவு ஏற்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவமணி. நைஜீரியாவில் பாதுகாப்பு படையினருடன் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 50க்கும் மேற்பட்ட போகோ ஹராம் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். நைஜீரியாவின் வடகிழக்கு பகுதியில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது 200க்கும் மேற்பட்ட போகோ ஹராம் தீவிரவாதிகள் திடீரென பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தினர். பதில் தாக்குதலில் 50க்கும் மேற்பட்ட போகோ ஹராம் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் 7 பேர் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. அவர்களை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. சர்வதேச T20 போட்டிகளில் ஆல்ரவுண்டர்களுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் நட்சத்திர வீரர் ஹர்திக் பாண்டியா முதலிடம் பிடித்து அசத்தியுள்ளார். இதேபோல் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான தொடரில் 2 சதங்கள் விளாசிய திலக் வர்மா 69 இடங்கள் முன்னேறி பேட்ஸ்மேன்களுக்கான தரவரிசையில் 3வது இடத்தை எட்டியுள்ளார். சஞ்சு சாம்சன் 17 இடங்கள் முன்னேறி 22வது இடத்தை பிடித்துள்ளார். அதே சமயம் ஃபார்மை இழந்து தவித்து வரும் கேப்டன் சூரியகுமார் யாதவ் 3வது இடத்திலிருந்து 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். சேலத்தில் மர அறுவை ஆலை குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தால் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. சேலம் கிச்சிப்பாளையம் அடுத்த சன்னியாசிகுண்டு பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவருக்கு சொந்தமாக மர அறுவை ஆலை மற்றும் குடோன் உள்ளது. மரகுடோனில் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. செவ்வாய்ப்பேட்டை, சூரமங்கலம், ஆட்டையாம்பட்டி, ஓமலூர், வாழப்பாடி என பல்வேறு பகுதிகளிலிருந்து 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு 30க்கும் மேற்பட்ட வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் சுமார் 50 லட்சத்திற்கும் மேலான மரப்பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. சென்னையில் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் விற்பனை செய்ததாக பெண் காவல் உதவி ஆய்வாளரின் கணவர் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். ரகசிய தகவலின் பேரில் பாடி மேம்பாலம் அருகே மாறுவேடத்தில் சென்ற காவலர்கள் சந்தேகத்திற்குரிய வகையில் நின்று கொண்டிருந்த 6 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது பெண் காவல் உதவி ஆய்வாளரின் கணவர் குமரவேல், காவாங்கரை பகுதியைச் சேர்ந்த தீபேஷ் உள்ளிட்ட 6 பேர் மெத்தபெட்டமைன் விற்பனையில் ஈடுபட முயன்றது தெரியவந்தது. இதனையடுத்து 6 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து 3 கிராம் எடையுள்ள மெத்தபெட்டமைன் பவுடரை பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் மதுபோதையில் தனியார் பேருந்தை இயக்கிய ஓட்டுநருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சீர்காழி புதிய பேருந்து நிலையத்தின் உள்ளே செல்வதற்கு அரசு மற்றும் தனியார் பேருந்து ஓட்டுநர்களுக்கு இடையே தகராறு ஏற்பட்டது. அப்போது தனியார் பேருந்து ஓட்டுநர் கடுஞ்சொற்களால் பேசியதாக கூறப்படுகிறது. பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் தனியார் பேருந்து ஓட்டுநர் தீனதயாளனை போக்குவரத்து காவல்துறையினர் அழைத்துச் சென்றனர். மது அருந்தி உள்ளாரா என கருவி மூலம் சோதனை மேற்கொள்ளப்பட்ட போது தீனதயாளன் போதையில் இருந்தது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து பேருந்தை இயக்க அனுமதி மறுத்து அவருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது.
கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் மதுபோதையில் குதித்த இளைஞரால் பரபரப்பு நிலவியது. கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்ற நபர் மதுபோதையில் திடீரென நட்சத்திர ஏரியில் குதித்துள்ளார். வியாபாரிகள் கூச்சலிட்டதைத் தொடர்ந்து அந்த நபர் கரைக்கு திரும்பினார். சுற்றுலா பயணிகளை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்ட அவரை தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அழைத்துச் சென்றனர். விசாரணையில் மதுரையைச் சேர்ந்த கார்த்திக் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து தேநீர் வாங்கி கொடுத்த அந்த நபருக்கு அறிவுரை வழங்கி காவல்துறையினர் ஊருக்கு அனுப்பி வைத்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் உள்ளவர்களை உண்ணாவிரத போராட்டத்திற்கு தூண்டிய ஆயுள் தண்டனை கைதிகள் 2 பேர் ஏனாம் சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பரோலில் சென்ற கருணா என்பவர் தப்பி ஓடியதால் சிறை நிர்வாகம் கூடுதல் கட்டுப்பாடு விதித்தது. இதனை கண்டித்து கைதிகள் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்ட நிலையில் அதற்கு தூண்டுகோலாக இருந்த ரவுடி மணிகண்டன் மற்றும் ராஜா ஏனாம் சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சென்னையின் மின்சார ரயில்களில் குழந்தைகளுடன் யாசகம் எடுத்த 3 வடமாநில பெண்கள் கைது செய்யப்பட்டனர். தாம்பரம் சென்னை கடற்கரை இடையே செல்லும் மின்சார ரயில்களில் குழந்தைகளுடன் சென்று யாசகம் கேட்பவர்கள் பயணிகளை தொந்தரவு செய்வதாக பரங்கிமலை ரயில்வே காவல்துறைக்கு புகார்கள் குவிந்தன. இதனையடுத்து மாவட்ட குழந்தைகள் நலத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் இணைந்து ரயில்வே காவல்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ரயில்களில் யாசகம் எடுத்த வடமாநிலத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து 2 மாத குழந்தை உட்பட 7 குழந்தைகள் மீட்கப்பட்டனர். ரயில் நிலையத்தில் யாசகம் கேட்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ரயில்வே காவல் ஆய்வாளர் சஞ்சீவ்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் மின்கசிவு காரணமாக 2 குடிசை வீடுகள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. அரசு மகப்பேறு மருத்துவமனை அருகே சாம்சன் என்பவர் குடிசை வீட்டில் வசித்து வந்தார். இந்த நிலையில் இவரது வீட்டின் மேற்கூரை திடீரென தீப்பிடித்து எரிந்தது. அருகே உள்ள மற்றொரு குடிசையும் தீப்பிடித்து எரிந்த நிலையில் அக்கம்பக்கத்தினர் தீயை அணைக்க முயன்றனர். தகவல் அறிந்து விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். உரிய நேரத்தில் தீ அணைக்கப்பட்டதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே உயர்மின் கோபுர கம்பிகளில் இருந்து சாலையில் நடந்து செல்வோர் மீது மின்சாரம் பாய்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மணப்பட்டி கிராமத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் வசித்து வருகின்றனர். இங்குள்ள வயல்வெளி வழியாக உயர்மின் கோபுரங்கள் மூலம் திருச்சியில் இருந்து கல்லாக்கோட்டை துணை மின் நிலையத்திற்கு மின்சாரம் செல்கிறது. இந்த நிலையில் மழை நேரங்களில் இவ்வழியாக கொடைபிடித்துக் கொண்டு செல்லும் போது மின்சாரம் பாய்வதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதனால் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவும் மறுத்து வருகின்றனர். பெரிய மனுஷருக்கே அடிக்கையில சின்ன பிள்ளைங்க அடிச்சு விழுந்த கிடந்தாலும் யாரும் பார்க்க முடியும். அங்கிட்டு இங்கிட்டு சைடுல 2 பக்கத்துமே வயல் இருக்கு, வேலை பார்க்கறாங்க. இதோட நடந்து போற பிள்ளைங்க தான் அதிகமா இருக்கு. இதனால இன்னைக்கு பிள்ளைங்களை ஸ்கூல் போக விடாம தேக்கி வீட்டுல வச்சிருக்காங்க. இது என்னன்னு நீங்க தான் நடவடிக்கை எடுத்து கொடுத்தாகணும். சேலத்தில் ரசாயன கழிவுகளால் நுரை பொங்கியவாறு திருமணிமுத்தாற்றில் தண்ணீர் செல்வதாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். சேலம் மாநகர சுற்றுவட்டாரத்தில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நுரை பொங்கியவாறு திருமணிமுத்தாற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. சாயப்பட்டறை கழிவுநீர் செல்லும் ஆறாகவே திருமணிமுத்தாறு மாறிப்போய் உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஆற்றில் சாய கழிவுகளை கலக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் தி சபர்மதி ரிப்போர்ட் திரைப்படத்துக்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் மோகன் யாதவ் அறிவித்துள்ளார். 2002ஆம் ஆண்டு நடைபெற்ற கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாகியுள்ள திரைப்படம் தி சபர்மதி ரிப்போர்ட். இந்த படத்தில் விக்ராந்த் மாசி, ராஷி கண்ணா உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இப்படத்தின் சிறப்பு காட்சியை முதலமைச்சர் மோகன் யாதவ் பார்த்து ரசித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தின் பின்னணியை இப்படம் வெளிக்கொண்டு வந்திருப்பதாக கூறினார். இதேபோன்று குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இப்படத்தின் சிறப்பு காட்சியை முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் பார்த்தார். அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. நேற்று 440 ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று 240 ரூபாய் ஒரு சவரனுக்கு அதிகரித்து தங்கத்தின் விலை 57,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 57,160 ரூபாயாக இன்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 4 நாட்களில் மட்டும் தங்கத்தின் விலை 1,680 ரூபாய் சவரனுக்கு உயர்ந்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வரக்கூடிய சூழலில் இன்று சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டணத்தில் அரசு பள்ளி வளாகத்தில் ஆசிரியை கத்தியால் குத்தி கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திருமணத்திற்கு மறுத்ததாக கூறி இளைஞர் ஒருவர் கொலை செய்த கொடூரத்தின் பகீர் பின்னணி என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம்.
தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அருகே சின்னமலை பகுதியைச் சேர்ந்தவர் முத்து. இவரது மகள் ரமணி. 26 வயதான இவர் மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஜூன் மாதம் முதல் தற்காலிக தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வந்தார். ரமணியும் அதே பகுதியைச் சேர்ந்த 28 வயதான மதன்குமாரும் கடந்த ஓராண்டாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. மதன்குமார் 10ஆம் வகுப்பு படித்த நிலையில் கடந்த 4 ஆண்டுகளாக சிங்கப்பூரில் பணியாற்றி வந்துள்ளார். கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு தனது தங்கை திருமணத்திற்காக ஊர் திரும்பிய நிலையில் தற்பொழுது மீன்பிடி தொழில் செய்து வந்தார். கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு மதன்குமாரின் பெற்றோர் ரமணியின் பெற்றோரை சந்தித்து பெண் கேட்டுள்ளனர். அப்போது ரமணியின் குடும்பத்தினர் சம்மதம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் கடந்த 1 மாதமாக ரமணியின் பெற்றோர் மதன்குமாருக்கு பெண்ணை திருமணம் செய்து வைக்க ஆர்வம் காட்டாமல் இருந்துள்ளனர். ரமணியும் மதன்குமாரிடம் பேசுவதை தவிர்த்து வந்துள்ளார். ரமணியின் உறவினர் ஒருவர் மதன்குமாரின் பழக்க வழக்கம் சரியில்லை என ரமணியின் பெற்றோரிடம் கூறியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் ரமணியிடம் மதன்குமார் நேற்று முன்தினம் மாலை திருமணம் தொடர்பாக பேசியுள்ளார். அப்போது ரமணி மதன்குமாரை திட்டிவிட்டு சென்றதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மதன்குமார் நேற்று காலை ரமணி பணிபுரியும் பள்ளிக்கு சென்றுள்ளார். அங்கு ஆசிரியர்கள் ஓய்வறையில் இருந்த ரமணியிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என கூறி தகராறு செய்துள்ளார். அப்போது மதன்குமார் தான் மறைத்து வைத்திருந்த மீன் வெட்ட பயன்படுத்தப்படும் கத்தியால் ரமணியின் கழுத்தில் குத்திவிட்டு தப்பியோட முயன்றார். அவரை சக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மடக்கி பிடித்துள்ளனர். அதே சமயத்தில் அப்பகுதியில் ரோந்து பணியில் இருந்த காவல்துறையினர் தகவல் அறிந்து வந்து மதன்குமாரை கைது செய்தனர். இதற்கிடையே ஆசிரியை ரமணியை பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். எனினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கொலை நடந்த பள்ளியில் டிஐஜி ஜியாவுல் ஹக், மாவட்ட எஸ்பி ஆஷிஷ் ராவத் ஆகியோர் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். தெரிஞ்ச போல இருக்காங்க, ஏதோ கருத்து வேறுபாடா இருக்கு. அதுதான் இப்போ முதல் கட்டில நமக்கு தெரியலாம். ஆயுதத்தோட ஒருத்தர் உள்ள வந்து கொலை பண்ணியிருக்காரு. வாட்ச்மேன் இல்லையா? வாட்ச்மேன் அப்போ யாரும் இல்லை, கேட் ஓப்பனாக இருந்துச்சு சொல்றாங்க. அது கேட் வழியா வந்துட்டு ஸ்டாஃப் ரூம்ல நினைக்கிறேன். முன்னாடி பையனுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் இது ஸ்டாஃப் ரூம் எங்கே இருக்கு. பிகாஸ் யாரும் கேட்காம நேரம் வந்துட்டு அப்போ லெஃப்ட் எடுத்துட்டு ஸ்டாஃப் ரூம்ல போயிருக்காரு. உயிரிழந்த ஆசிரியை ரமணியின் உடலுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து பள்ளிக்கு வந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆசிரியர்களிடம் சம்பவம் தொடர்பாக கேட்டறிந்தார். இது போன்ற காட்டுமிராண்டித்தனமாக ஈடுபடுகின்றவர்களாக தயவுசெய்து யாரும் வாதாட வதாதீங்க. இந்த மாதிரி உள்ளவர்கள் கண்டிப்பாக தண்டனைக்கு உரியவர்கள். இது ஒரு எடுத்துக்காட்டாக இவர் கொடுக்கப்படுகின்ற தண்டனை என்பது மாண்புமை பொருந்திய நீதிமன்றம் வழங்கும் பொழுது இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கே ஒரு மனித இனத்தை காக்கக்கூடிய அளவிற்கான ஒரு தண்டனையாக இருந்திட வேண்டும். பள்ளிக்கு இந்த வாரம் விடுமுறை விட உத்தரவிட்டுள்ளதாகவும் வரும் திங்கட்கிழமை மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கவுன்சிலிங் வழங்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பள்ளி வளாகத்தில் சிசிடிவி கேமரா பொருத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அன்பில் மகேஷ் தெரிவித்தார்.